சூர்யா கேபிஆர் ஐஐடியிலிருந்து செல்வா குவாண்டம் சொல்கிறது யாருக்கு என்னடா குவாண்டம் அரசு ஒரு டாஸ் வின் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாய் ஆல் கிரிக்கெட் ஸ்குவாட்ஸ். கேபிஆர் இன்டர் யூனிட் மெகா கிரிக்கெட் டோர்னமெண்ட்டோட சீசன் 12ஓட 3rd and 4th டீமுக்கான பேட்டில் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேபிஆர் ஐஐடி வெர்சஸ் குவாண்டம் அரசூர். இவங்க 2 பேருக்கான டாஸ் செஷனில் வந்து குவாண்டம் அரசூர் வந்து டாஸ் பண்ணி பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னே ஒரு சிங்கிள் ஆடி ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் மணிமாறன். கேபிஆர் ஐஐடிக்காக 2 பேட்டர்ஸ் விட்டு இருந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து மணிமாறன் இருந்தார், நான் ஸ்ட்ரைக்கரில் வந்து முருகவேல் இருந்தார். இப்போ ஃபஸ்ட் பாலே ஒரு சிங்கிள் ஆடி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்க்கு என்ன ஃபார்மேட்னு பார்த்தீங்கன்னா 10 ஓவர் மேட்ச், 5 பவுலர் யூஸ் பண்ணணும். ஒவ்வொரு பவுலர் மேக்ஸிமம் 2 ஓவர்ஸ் போடலாம். பால் நம்பர் 2 ஃபர்ஸ்ட் 2 ஓவர் பவர் பிளே. ரிவர்ஸ் ஷாட் போயிருக்காரு, கிரேட் கனெக்ஷன், கோஸ் ஃபார் பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பால் அவர் ஃபேஸ் பண்ணுற வெரி ஃபர்ஸ்ட் பாலே ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு ரிவர்ஸ் ஷாட் மூலமாக. நெக்ஸ்ட் ஒன் எகைன் பவுண்டரி போகிறக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எஸ், இங்கே எகைன் ரிவர்ஸ் ஷாட். இது வந்து ஒரு எட்ஜ் இருந்துச்சு, கீப்பர் தலைக்கு மேலே ஒரு பவுண்டரி கிராஸ் பண்ணியிருக்கு. பேக் டு பேக் பவுண்டரிஸ். நெக்ஸ்ட் ஒன் இதுவும் குட் ஷாட், பவுண்டரி. மணிமாறன் ஹேட்ரிக் பவுண்டரிஸ் 3மே ரிவர்ஸ் ஷாட்ல எடுத்துகிட்டு வந்திருக்காரு. வா வாட்டர் ஸ்டார்டிங்க. நெக்ஸ்ட் ஒன் குட் பால். இங்கே அவுட் சைட் ஆஃப்ல ஒரு அவுட் சைட் எட்ஜ். இந்த பால் ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காரு அந்த 3 பவுண்டரிக்கு அப்புறம். இப்போ எகைன் முருகவேல் ஸ்ட்ரைக்கில் குட் ஷாட். இவரு ரிவர்ஸ் ஷீட் போறாரு. இங்க ஃபீல்டர் மிஸ் பண்ண பவுண்டரி நோக்கி பால் போயிட்டு இருக்கு. இங்க 2வது ரன்ல அட்டெம்ப்ட் இருக்கு, பாலை எடுத்துட்டாரு. இங்க 2 ரன்ஸை கம்ஃபர்டபுளா கம்ப்ளீட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே பெரிய ஓவரா மாதிரி இருக்கு, 16 ரன் ஓவரா மாதிரி இருக்குங்க. 3 பவுண்டரி, ஒரு 2, 2 சிங்கிள்னு சொல்லி 16 ரன்னுக்கு ஆடிட்டாங்க கேபிஆர் ஐஐடி. ஃபர்ஸ்ட் பவர் பிளே ஒரு நாள் யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. செகண்ட் பவர் பிளே போடுறதுக்காக குவாண்டம் அரசூர் டீம்லேருந்து பவுலர் ரமேஷ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஓவர் ஸ்டாப் பண்ணுவாரான்னு பார்க்கலாம். பால் நம்பர் 1 ஸ்ட்ரைக்கில் 3 பவுண்டரி அடித்தா மணிமாறன். ஃபுல்லர் லென்த்தில் குட் பால், யார்கர் டெலிவரி. இங்கே பால் நம்பர் 2 கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். விக்கெட் நம்பர் 1 டவுன். எப்படி குயிக்காக ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி குயிக்காக விக்கெட்டும் போயிருக்கு. 2வது ஓவர் போட்ட பவுலர் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காரு. 3 பவுண்டரி அடித்த மணிமாறன் அவரோட விக்கெட்டை லூஸ் பண்ணுறாரு. மணிமாறன் கான் ஃபார் 14 ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸிங் இன் ஃபர்ஸ்ட் டவுன். மணிகண்டன் வந்திருக்காரு, ரைட் ஹேண்டர் பேட்ஸ்மேன். பால் நம்பர் 3 தவறான பந்து, லைன்ல இருந்து மாறினாரு. ஃபர்ஸ்ட் பாலே பார்க்குறோம், அதோட இம்பேக்ட் பவுண்டரியாக மாறி இருக்கு. பவுண்டரி நம்பர் 4. இங்கே 4வது பவுண்டரி எடுத்துகிட்டு வராங்க இந்த பவர் பிளே ஓவரில் கேபிஆர் ஐஐடி. லாஸ்ட் பால் ஆஃப் த செகண்ட் ஓவர் பவர் பிளே. இந்த பாலும் தவறான பந்து. பேட்ஸ்மேன் அவர் மூவ் அக்ராஸ் ஆஃப் ஏறினாரு, ஆனால் பந்து வந்து லைன் மாற்றி போட்டாருங்க. லெக்கில் அவுட் சைட் லெக்கில் வந்த பாலை இன்னொரு பவுண்டரியாக மாற்றுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரில் 3 பவுண்டரி, இந்த ஓவரில் 2 பவுண்டரி. 2 ஓவர் பவர் பிளேவை 24 ரன் காட்டியிருக்காங்க. நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க பவர் பிளே ஓவரை. 12 ரன் per ஓவர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த செகண்ட் ஓவர் கேபிஆர் ஐஐடி 24 for 1. 3rd ஓவர் போகிறதுக்காக குவாண்டம் அரசூர் டீம்லேருந்து பவுலர் டேனியல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் அவுட் சைட் ஆஃபில் ஷார்ட் கவர்ஸில் ஒரு சிங்கிள் அடி ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள். பால் நம்பர் 2 டேனியல் 2 மணிகண்டன். குட் ஷாட். கவ் கார்னர் ரீஜனில் போயிட்டு இருக்கு பால். 2வது ரனுக்கான சான்ஸ், 2 ரன்ஸ். பால் நம்பர் 4 குட் ஷாட். கவர்ஸில் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனால் மிஸ் பண்ணியிருக்காரு. கையிலேயே விழுந்த கேட்ச். எடுத்திருந்தாங்கன்னா 2வது விக்கெட் எடுத்துருக்கலாம், ஆனால் ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க பேட்ஸ்மேன் மணி. உண்மையாகவே கேம் சேஞ்சர் அவர். விக்கெட் ரொம்பவே முக்கியம். இருந்தாலும் அவர் எந்த அளவுக்கு இந்த கேட்சை ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி இந்த இன்னிங்ஸை இன்னும் பில்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஒரு சிங்கிள் மட்டும். முருகவேல் ஸ்ட்ரைக். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். பேட்ஸ்மேன் ரிவர்ஸ் ஷாட் அடிச்சிருக்காங்க. இங்கே எகைன் ஒரு பவுண்டரி வருது. போன 6 பவுண்டரியில் 5 பவுண்டரியுமே ரிவர்ஸ் ஷாட்டில் தான் அடிச்சிருக்காங்க. 4th ஓவர் போகிறக்காக பவுலர் ஆனந்த் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 4th நியூ பவுலர். குட் ஷாட். ஒரு சிங்கிள் மட்டும் கவர்ஸில். லஸ்ட் ஒயிட் போட்டு செகண்டரி பால். வெல் பிளேட். ஒரு பஞ்ச் இன்டு தி கவர்ஸ். இங்கே சிங்கிள். ஒரு 6 ஒன்று போயிருக்கு, அதுக்கப்புறம் டாட்டா இருக்குது. அந்த 6 கிளிப் கரெக்டாக எடுக்க முடியல. இந்த ஓவரோட லாஸ்ட் ஒன். இந்த பாலும் பவுண்டரி போயிருன்னு நினைக்கிறேங்க. 3 பவுன்ஸில் பவுண்டரி ரோப் கிளியர் பண்ணியிருக்கு. போயிருக்கா இல்லைங்க, போலங்க கழுத்து எடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். போகிற மாதிரி தான் இருந்துச்சு. 2 ரன் மட்டும்தான். அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் கேபிஆர் ஐஐடி 43 for 1 இருக்காங்க. அவங்க டீமோட ஒரு வைட்டல் பிளேயர் கோபால் எடுத்துட்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஒயிட் போட்டு செகண்ட் ரீபால் வரணும். இவர் முன்னாடி எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். ரன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருப்பார்.
நல்லா இடத்துல போடுவார். இங்கே ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3, ஒரு ஸ்லோயர் வேரியேஷன், கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயோ பிரதீப் ஜஸ்ட் ஷாட். ஒரு ஜம்ப் பண்ணார், ஆனால் அவர் கையையும் தாண்டி ஒரு பவுண்டரி போயிருக்கு. இங்கே ஒரு லக்கி பவுண்டரினே சொல்லலாம் மணிகண்டன் இருந்து. 2 more. குட் ஷாட், நல்ல கனெக்ஷன் இருக்குது. இந்த முறை பவுண்டரி தவறாதுன்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. எஸ், பவுண்டரி ரொம்ப கிளியர் பண்ணியிருக்கு. இந்த ஓவரில் வர 2வது பவுண்டரி, மணிகண்டன் கிளியர் பண்ணுற 4வது பவுண்டரி. இந்த பவுண்டரியோட டீம் ஸ்கோர் 50 அப்போ ஆகிறாங்க. 4.5ல் 53 ரன்னுக்கு ஒரு விக்கெட் மட்டுமே லூஸ் பண்ணி சாலிடான டார்கெட்டை நோக்கி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க 2 பேட்டர்ஸும். லாஸ்ட் பால் ஆஃப் த 5th ஓவர். டவுன் த கிரவுண்ட், கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபீல்டர் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஐயோ வெயில் அதிகமாக இருக்குங்க, அதனால் கரெக்டாக பாலுக்கு வர முடியறதில்ல ஃபீல்டர்ஸ்னால. ஆனால் இந்த பால் ஒரு சிங்கிளாக மட்டும் கன்வெர்ட் பண்ணுறாங்க. எண்ட் ஆஃப் த 5th ஓவர், KPR IET 54 for 1. மேட்ச்க்கான 6th ஓவர் போகிறக்காக பாலர் சுரேஷ் எடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டிருந்தாரு. ஆனால் அவரோட ஃபர்ஸ்ட் பாலே கிரேட் கனெக்ஷனுங்க. அடித்த உடனே தெரிஞ்ச வெளியே தான் போகணும். ஹியூஜ் ஹிட் ஃப்ரம் மணிகண்டன். பால் நம்பர் 2, குட் ஷாட் அகேன். பேக் டு பேக்கா பவுண்டரிங்க. பேக் டு பேக் பிக் ஷாட்ஸ். அங்கே ஃபீல்டர் ஓடினார், இருந்தாலும் முடியல. இங்கே 1 பவுன்ஸில் பவுண்டரி கிளியர் பண்ணியிருக்கு. பால் நம்பர் 5, அகெயின் குட் ஷாட், கிரேட் கனெக்ஷன். சூப்பராக பிக் பண்ணார் இந்த பாலை. பால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி கரெக்டாக பேட்டை விட்டார். ஒரு நல்ல பிக்கப் ஷாட். லாஸ்ட் பால் ஆஃப் த 6th ஓவர். ஒரு சிங்கிள் கால் அட்டம்ப்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த 6th ஓவர், KPR IET 69 for 1 ஆடி இருக்காங்க. 7th ஓவர் போகிறக்காக பால் ஒரு ஜீவா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. குட் ஷாட். ஃபீல்டர் அங்கே இருந்தாலுமே பால் நல்லா ஃபோர்ஸாக போயிட்டு இருக்கு. கிராஸ் பண்ணியிருக்கு, நினைத்த மாதிரியே போயிருக்கு. ஏன்னா பேட்டில் வந்து நல்லா ஃபுல் ஃபோர்ஸாக எடுத்தார். ஒரு தவறான பந்து, ஒரு பவுண்ட்ரி. பால் நம்பர் 2, குட் ஷாட். ஒரு சூப்பரான ஒரு ஸ்ட்ரைட் டிரைவ். இங்கே லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 4, குட் ஷாட். மட்டக்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் அங்கே இருக்க கையிலேயே போயிருக்குங்க. இங்கே முருகவேல் ஒரு சைடில் மணிகண்டன் ஸ்கோரை வந்து எக்ஸாகரேட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இன்னொரு இடத்துல முருகவேல் அவரோட விக்கெட் வர்றாரு. 9 ரன் காடி இருந்தார். 9 பாலில் ஒரு பவுண்டரி. அவரோட விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. விக்கெட் நம்பர் 2 டவுன். லாஸ்ட் பால் வைட் போட்டு அகைன் ரீபால் போடணும். இங்கே நியூ பேட்ஸ்மேன் கோகுல் 2வது விக்கெட்டுக்கு அப்புறம் வந்திருக்காரு. அவருக்கு போட ஃபர்ஸ்ட் பாலே வைட். இங்கே அகைன் பிட்டன். அட் த எண்ட் ஆஃப் த 7th ஓவர், KPR IET 75 for 2 ஆடி இருக்காங்க. மேட்ச்க்கான 8th ஓவர், ரமேஷ்க்கான 2வது ஓவர் போட வந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு ஓவர் 8 ரன்னுக்கு போட்டு கொடுத்து விக்கெட் எடுத்திருந்தாரு. இப்போ ஸ்ட்ரைக்கில் மணிகண்டன் 49 ரனோட ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. ஒரு ஸ்லோயர் ஒன். இங்கே பிட் டாட். மணிகண்டனோட 50 நம்ம பார்க்கலாமா இந்த பாலில்? 49 ரனோட ஸ்ட்ரைக்கில் இருக்காரு. முடியும்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காரு. 50 வந்து பவுண்டரி மூலமாக வருது. சூப்பர் பால் ஷாட் மேக்கிங். இங்கே 50 மணிகண்டன். இட்ஸ் 50. 26 பாலில் 53 ரன் காடி இருக்காரு. 8 பவுண்டரி, 2 சிக்ஸர்ஸ். ஸ்ட்ரைக் ரேட் 200ல் இருக்குது. ஒரு வெல் கண்ட்ரோல்டு இன்னிங்ஸ். டீம் ஸ்கோர் அப்படியே பில்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. பால் நம்பர் 3, குட் ஷாட். இங்கே ஐயோ அடிச்சிருக்காருங்க. கிரவுண்ட் ஒரு 1.5 கிரவுண்ட் பக்கம் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். செம்ம ஹைட்டில் போயிருக்கு. மணிமாறன் 50 அடித்ததுக்கப்புறம் அவரை ஸ்டாப் பண்ண முடியல. ஏன்னா ஒரு கேட்ச் 2 கேட்ச் வந்துருந்துச்சு ஏர்லியாகவே. அதை மிஸ் பண்ணாங்க. அதுக்கான இம்பேக்ட் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஹெட்ஷா. கீப்பர் தலைக்கு மேலே இன்னொரு லக்கி பவுண்ட்ரி. இங்கே ரெய்னிங் பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் தான் மாற்றிட்டு இருக்காரு மணிகண்டன். நெக்ஸ்ட் ஒன், இது தவறான நம்ம மடக்கி ஒரு அடி அடிச்சிருக்காரு. ஒரு ஹூக் ஷாட். ஆனால் இந்த பால் டீப் ஸ்கொயர் லெக்கில் போயிருக்கு. ஃபீல்டர் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு சிங்கிள் மட்டும். லாஸ்ட் பால் ஆஃப் த 8th ஓவர். பெரிய ஷாட்டுக்கான அட்டெம்ப்ட். பால் காற்றுல தான். அங்கே லாங் ஆன் ஃபீல்ட் ஓடி வர. ஆனால் நோ மேன்ஸ் லேண்டில் தான் விழுந்திருக்கு. இங்கே ஒரு சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த 8th ஓவர், KPR IET 91 for 2. நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக பால் ஒரு ஜீவா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன், குட் ஷாட். ஐயோ கிளாசிக்கல் ஒன். இங்கே ஒரு ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர். மட்டார்னு ஒரு அடி விட்டார். எங்கேயோ போய் விழுந்துருக்குங்க. ஃபர்ஸ்ட் மேக்ஸிமம் தொடர்றது இந்த பால். கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் நோ மேன்ஸ் லேண்டில் தான் விழுகும். அதை யூஸ் பண்ணி இங்கே ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காங்க. 6க்கு அப்புறம் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன்,
டவுன் த கிரவுண்ட் போனார். நல்லா கொஞ்சம் ஷார்ட் பிஞ்ச் டெலிவரி. இந்த பால் ஒரு சிங்கிளாக மட்டும் மாற்றிருக்காரு மணிகண்டன். லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தார். அந்த ஒயிட்டோட டீம் ஸ்கோர் 100 வந்திருக்கு. பால் நம்பர் 5 கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் ஏரில் தான், கீழே மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஃபீல்டர் சொல்கிறத கீப்பரே போயிருக்காரு. இங்கே ஒரு சிங்கிள். அட் த எண்ட் ஆஃப் த 9th ஓவர் KPR IIT 101 for 2 ஆடி இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்க்கான லாஸ்ட் ஓவர் போகிறதுக்காக பால் கோபால் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அரசூர் குவாண்டம் அரசூர். இங்கே ஃபர்ஸ்ட் 1 டாட். பால் நம்பர் 2 ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் லாங் ஆஃபில் ஒரு சிங்கிள். பால் நம்பர் 3 குட் ஷாட். மட்டக்கி ஒரு அடி அடிச்சாருங்க. கோஸ்பார் ஹியூஜ் ஒன். இங்கே மணிகண்டன் கிளியர் பண்ணுற 4வது மேக்ஸிமம். பவுலர் கார்டு சேஞ்ச் பண்ணி போடுறாரு. பால் நம்பர் 4 எகைன் பெரிய ஷாட் தான். 6 தான் நினைக்கிறேன். சிக்ஸர். பேக் டு பேக் சிக்ஸர்ஸ், டபுள் தமாக்கா. இங்கே 5வது மேக்ஸிமம். கடைசி 2 பந்துகள் பார்க்கலாம். இதுவும் பெரிய ஓவரா முடிப்பாங்களான்னு சொல்லி. எஸ், ஐயோ இது 2 அரை விட பெரியாரு. 3 in a row. சிக்ஸர் சிக்ஸர் சிக்ஸர். பயங்கரமாக சிக்ஸர்ஸ்லேயே டீல் பண்ணுறாரு மணிகண்டன் இந்த இடத்துல. லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். இதுவும் 6ஓட முடிப்பாங்களா? அடிச்சிருக்காரு மடக்கி. பவுண்டரி போகுமா? ஃபீல்டர் இருக்காரு. எஸ், பவுண்டரி கிராஸ் ஆகிருக்கு. இந்த ஓவரில் 3 மேக்ஸிமம், ஒரு பவுண்டரி, ஒரு சிங்கிள்னு சொல்லி 23 ரன் ஓவராமல் இருக்குது. அட் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் KPR IIT 124 for 2 ஓடி இருக்காங்க. மணிகண்டன் மட்டுமே அதில் 87 ரன் 36 பாலில் 10 பவுண்டரி 6 சிக்ஸர் ஆடி இருக்காரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். வெல் பிளேட் பிரதர், சூப்பராக பண்ணாங்க. 87 ரன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. 10 ஓவர் மேட்ச்சில் ஒரு சிங்கிள் ஹண்ட்ரடாக மேட்ச் எடுத்துகிட்டு போயிருக்காரு. செமிஃபைனல்ஸில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு விக்கெட்ஸ் யாரில் விட்டுட்டார். இல்லைன்னா இன்னொரு பெரிய இன்னிங்ஸாக மாற்றிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க டீமுக்கு ரொம்பவுமே ஒரு வலுவை சேர்த்துருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டார். இருந்தாலுமே செகண்ட் இன்னிங்ஸில் 125 ரன்னை வந்து சேஸ் பண்ணணும் குவாண்டம் அரசூர். ஸ்டே டியூன் ஃபார் செகண்ட் இன்னிங்ஸ். கிரேட் டு பி பேக். இங்கே செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் இருக்குது. செகண்ட் இன்னிங்ஸில் 125 ரன் அப்படிங்கிற ஒரு பிக்கஸ்ட் டோட்டல்னே சொல்லலாம். அந்த டோட்டல் சேஸ் பண்ணுறதுக்காக 2 பேட்டர்ஸ் எடுத்து வந்துட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் வந்து சிவா, நான் ஸ்ட்ரைக்கில் சுந்தர். ஃபர்ஸ்ட் பால் ஓவர் போடுறாங்க. முருகவேல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஒன், ஒரு சிங்கிள். 125 ரன் சேஸ் பண்ணுறதுக்காக குவாண்டம் அரசூர் டீம்லேருந்து 2 பேட்டர்ஸ் ஸ்ட்ரைக்கில் வந்திருந்தாங்க. ஸ்ட்ரைக்கில் சிவா இருந்தார், நான் ஸ்ட்ரைக்கில் சுந்தர் இருந்தார். ஃபர்ஸ்ட் பாலே வந்து ஒரு சிங்கிள் ஆடி இருக்காங்க. இப்போ சுந்தர் ஸ்ட்ரைக்கில் அவருக்கு போட்ட ஃபர்ஸ்ட் பாலுமே ஒரு சிங்கிள். 2 பேருமே அவங்க ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே சிங்கிள்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. 2 ரன்ஸ். பால் நம்பர் 4 எட்ஜ் இருக்கு. ஃபீல்டர் குட் சேவ், சூப்பரான சேவுங்க, நல்ல சேவ். இங்கே 2 ரன்ஸை கம்ஃபர்டபுளாக கம்ப்ளீட் பண்ணுறாங்க குவாண்டம் அரசூர். லாஸ்ட் பால் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே. குட் ஷாட். மட்டக்கி ஒரு ரெடி அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் லாங் ஆனில் வச்சுருக்காங்க. ஒரு சிங்கிள். செகண்ட் பவர் பிளே ஒரு பவுலர் சரவணன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் பவுலர். இங்கே ஃபர்ஸ்ட் பாலே நல்லா சுற்றி விட்டார். இங்கே பீட்டன். லாஸ்ட் பால் ஒயிட் போட்டிருந்தார். அகைன் ரீபால். ஒரு கட்டாட பார்த்தாரு. இங்கே ஒரு சிங்கிள் குயிக்காக வந்திருக்கா? எஸ், வந்துட்டாங்க. குயிக் சிங்கிள். பால் நம்பர் 4 ஸ்லாட்டில் போட்டார். நல்லா ஃபுல்லர்லேருந்து டெலிவரி, ஒரு ஃப்ளைட்டை டெலிவரி மாதிரி போட்டார். ஆனால் எங்கள் ஃபீல்டர்லாம் இன்னர் சர்க்கிளில் இருக்கிறதுனால பால் பவுண்டரியை கிளியர் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் பவுண்டரி குவாண்டம் அரசூர் டீமுக்காக சுந்தர் பேட்லேருந்து பார்க்குறோம். 2 ஓவர் முடிவில் குவாண்டம் அரசூர் 13 for no loss ஆடிருக்காங்க. தேர்ட் ஓவர் போகிறதுக்காக நியூ பவுலர் ராஜு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. KPR IIT அவரோட ஃபர்ஸ்ட் ஒன்னே கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. நோ மேன்ஸ்லேருந்து தான் விழுவுன்னு நினைக்கிறேன். ஐயோ, செம்ம ட்ரை பண்ணாருங்க, ஆனால் முடியல. அந்த ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி வந்தார், இருந்தாலும் எடுக்க முடியல. ஒரு 2 ரன்ஸ். பால் நம்பர் 2 குட் ஷாட். ஸ்லாட்டில் போட்டார். கேட்ச்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஐயோ, மிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பாலும் 2 ரன்னாக மாற்றிட்டாங்க. எஸ், 2 ரன்ஸாக மாற்றிட்டாங்க. பேக் டு பேக் 2s. பால் நம்பர் 3 குட் ஷாட். ஆனால் இந்த பாலில் கனெக்ஷன் இருக்குது. கோஸ்பார். ஆனால் 6 லைனில் மாட்டிருக்காருங்க. லாஸ்ட் டைம் கொஞ்சம் முன்னாடி வந்துச்சு, ஒரு 4-5 ஃபீட்ஸ். இப்போ கரெக்டாக கையிலேயே மாட்டிருக்காரு. சிவா கான் ஃபார் 9. 10 பாலில் 9 ரன் அடிச்சு விக்கெட் லாஸ் பண்ணுறாரு. விக்கெட் நம்பர் 1 டவுன் குவாண்டம் அரசூர் சைடு. இந்த ஃபர்ஸ்ட் விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் இங்கே நியூ பேட்ஸ்மேன் பிரதீப் வந்திருந்தார். அவருக்கான ஃபர்ஸ்ட் பால் வைடாக இருந்துச்சு. அகைன் 3 பால் வராரு. இங்கே பவுண்ட்ரி.
ஃபர்ஸ்ட் பாலே ஒரு சின்ன ஃப்ளிக் லெக் சைடில் வந்த பாலை பவுண்டரியாக மாற்றிருக்காரு பிரதீப். பால் நம்பர் 5. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. பால் காற்றுல தான். இந்த டைம் எடுத்துருவாரா? ஐயோ மிஸ் பண்ணிட்டாரு ஃபீல்டர் மிட் விக்கெட்டில். அடுத்த எண்ட் ஆஃப் த தேர்ட் ஓவர் குவாண்டம் மர்சூர் 23 for 1 ஆடி இருக்காங்க. இப்போ 4th ஓவர் போடுறதுக்காக பவுலர் மணிகண்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவர் பேட்டிங்கில் 1 man ஷோ காட்டியிருந்தார். 85 runs ஆடிருந்தார். இப்போ பவுலிங்கில் என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைட் டு தி பேட்ஸ்மேன், ஸ்ட்ரைட் டு தி பாடி, இங்கே டாட். நெக்ஸ்ட் ஒன் கேட்சா குயிக்காக ரியாக்ட் பண்ணார். இருந்தாலும் ஓவர் த்ரோவில் இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா வரும். கேட்ச் மிஸ் பண்ணார். பிரதீப்க்கு 2வது வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணுறாங்க. இந்த பால் 2 runs-ஆகவும் மாற்றிருக்காங்க குவாண்டம் மர்சூர். பால் நம்பர் 3 மட்டக்கி ஒரு வட்டி அடிச்சிருக்காரு. கோஸ்பார் 6. சூப்பரான ஷாட். அந்த 2 கேட்சுக்கு அப்புறம் பிரதீப் பெரிய மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு டீப் மிட் விக்கெட் ரீஜியனில். நெக்ஸ்ட் ஒன் குட் ஷாட். அதை தொடர்ந்து இன்னொரு 6 இருக்குமா? ஃபீல்டர் கையிலேயே போயிருக்கீங்க இல்லையா கேட்ச். இந்த ட்ரிப்பு கேட்சில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. பிரதீப்க்கு 2 சான்ஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 அடிச்சார். ஆனால் அடுத்த பாலரோட விக்கெட்டும் போது விக்கெட் நம்பர் 2 இங்கே டவுன் பண்ணுறாங்க குவாண்டம் மர்சூர். பால் நம்பர் 5 இங்கே ஸ்டெம்ப் கால் மட்டும் இல்லைன்னா கரெக்டாக லெக் ஸ்டெம்பை தூக்கியிருக்கும். இங்கே பிட்டன். லாஸ்ட் பால் ஆஃப் த 4th ஓவர். இந்த பால் கண்டிப்பாக பவுண்டரி கிராஸ் ஆயிரும். ஏன்னா பால் நல்லா ஸ்பின் ஆகிட்டு போச்சு. பட்டவனவே தெரிஞ்சிருச்சு. ஒரு எட்ஜில் ஒரு பவுண்டரி. அட் த எண்ட் ஆஃப் த 4th ஓவர் குவாண்டம் மர்சூர் 35 for 2 ஆடி இருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பவுலர் சரவணன் வந்திருக்காரு. அவருக்கான 2வது ஓவர், மேட்சுக்கான 5வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் பால் ரொம்ப மேட்ச்சில் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே விக்கெட்டுங்க. இங்கே அன்லக்கினே சொல்லலாம். பேட்ஸ்மேன் ஒரு ஃபுல் ஷாட் ஆட பார்த்தாரு. கரெக்டாக பாடியில் பட்டு 1 bounce ஆகி ஸ்டெம்ப்லேயே விழுந்திருக்கு. விக்கெட் நம்பர் 3 இங்கே டவுன். சுந்தர் கான் ஃபார் 5. ஆஃப்டர் த 3rd wicket loss பேட்ஸ்மேன் சஞ்சீவ். குட் ஷாட். இப்போ ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலு மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணுறாருங்க. இங்கே கிரேட் கனெக்ஷன். சூப்பரான ஷாட் மேக்கிங் வித் அ பேட் சஞ்சீவ். பால் நம்பர் 3 குட் ஷாட். இங்கே ரிவர்ஸ் ஹிட்டில் இதுவும் பவுண்டரி. எஸ் இவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் 2 பாலுமே 2 பெரிய ஷாட் ஆடி இருக்காரு சஞ்சீவ். ஃபர்ஸ்ட் ஒயிட் போட்டு வந்துரு. அகைன் ரீபால். ஆஹா குட் ஷாட். அள்ளி அடிச்சிருக்காரு அந்த பக்கம் ஆஃப் சைடில் போன பாலை. இவரை எடுத்து அடுத்து ஒரு சிங்கிளாக மாற்றிருக்காரு. ஒரு நல்ல இன்டென்ட். பால் நம்பர் 5 குட் ஷாட். இங்கே ஃபீல்டரில் இன்னர் சர்க்கிள் டீப் எக்ஸ்ட்ரா கவர் ஓப்பனில் இருந்துச்சு. அதை யூஸ் பண்ணி ஒரு பவுண்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஒரு வெல் ஜட்ஜு ஷாட்னே சொல்லலாம். பெரிய கேப் அதை ஃபைன் பண்ணியிருக்காரு. அட் த எண்ட் ஆஃப் த 5th ஓவர் குவாண்டம் மர்சூர் 51 for 3 ஆடி இருக்காங்க. அடுத்து ஒரு 30 பாலில் 74க்கு ஆடணும். லாஸ்ட் ஒரு ஓவர் அப்படியே மூமெண்டம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ கண்டிப்பாக பேட்டிங் டீம் மேலேயும் கான்ஃபிடன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் பாலர் முருகவேல் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஒரு ஓவர் போட்டு 7 ரன் கொடுத்துருந்தாரு. இங்கே 6வது ஓவர் போகிறக்கு வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன்னே இங்கே மட்டைக்கு அடிச்சிருக்காரு சஞ்சீவ். 2 ஃபீல்டர் இருந்தாங்க. ஒரு சிங்கிளாக மட்டுமே மாற்றுறாங்க. பால் நம்பர் 3 குட் ஷாட். மட்டக்கி ஒரு அடி. இங்கே சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் கிரேட் கனெக்ஷன். செம்ம ஷாட்டுங்க. இந்த ரீஜனில் ஒரு 2வது மேக்ஸிமம் சஞ்சீவ். அவங்க டீமுக்காக இவரும் ஒரு ஃபைன் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. தி எண்ட் ஆஃப் த 6th ஓவர் குவாண்டம் மர்சூர் 60 for 3. 7th ஓவர் போகிறக்க பவுலர் கோகுல் வந்திருக்காரு. அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் குட் ஷாட். மட்டக்கி இருக்காரு. பால் வெளியே போயிருச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபீல்டர் அங்கே இருக்க. குட் டேக்கன். 6 லைன்ல இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபீட் வெளியே போயிருச்சு. 6 போயிருக்கும். இதெல்லாம் நல்ல ஷாட். அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட விக்கெட்டை விடுறாரு அருண். கான் ஃபார் 9. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் லாஸ்க்கு அப்புறம் நியூ பேட்ஸ்மேன் ஆனந்த் வந்திருந்தாரு. அவர் கூட ஃபர்ஸ்ட் பாலே இங்கே சிங்கிள். நம்பர் 5 டக் அடிச்சிருக்காரு. மிட் விக்கெட்டில் ஒரு சிங்கிள். லாஸ்ட் பால் ஆஃப் த 7th ஓவர். அகைன் லாயல் ஃபுல் டாஸ் ஒரு சிங்கிள். இந்த ஓவர் 4 ரன்னுக்கு போட்டிருக்காரு கோகுல். அட் த எண்ட் ஆஃப் த 7th ஓவர் குவாண்டம் மர்சூர் 64 for 4. இப்போ நெக்ஸ்ட் ஓவர் போகிறக்காக அருள் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஒன் கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. எஸ் குட் டேக்கன். ஒரு சாஃப்ட் டிஸ்மிசல். இங்கே அருண் விக்கெட் நம்பர் 5 டவுன். ஒரு டவுன் த கிரவுண்ட் போனார். ஆனால் பேட்டில் கரெக்டான கனெக்ஷனில் ஒரு எட்ஜ்னால கரெக்டாக மாட்டிட்டாரு. அவரோட விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் லாயர் ஃபுல் டாஸ். இந்த போல கிரவுண்டடாக ஆடி இருக்காரு. இங்கே செகண்ட் ரனுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க. எஸ் இங்கே கம்ஃபர்டபுளாக 2வது ரன்னையும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பால் நம்பர் 4
ஷாட், ஒரு வெல் டிஃபென்ஸ். ஆனால் அந்த பால் ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா ஓவர் த்ரோனால இன்னொரு ரன் எக்ஸ்ட்ரா கிடச்சிருக்கு. 2 ரன்ஸ். பால் நம்பர் 5. அகைன் ஒரு எட்ஜ். இந்த ஓவரில் வர 2வது விக்கெட் எட்ஜ்னால போகுது. இங்கே விக்கெட் நம்பர் 6 டவுன். லாஸ்ட் பால் ஆஃப் த 8th ஓவர். குட் பால். நல்ல ஒரு ஸ்விங் இருந்துச்சு ஃபிட்ச் ஆஃப் த பால்ல இருந்து. இந்த ஓவர் வெறும் 4 ரன்னுக்கு போட்டு கொடுத்து 2 விக்கெட்டோட முடிச்சிருக்காரு அருள். அட் த எண்ட் ஆஃப் த 8th ஓவர் குவாண்டம் அரசூர் 67 for 6. மேட்சோட 9th ஓவர் பொறுக்க கோகுல் வந்திருக்காரு. இன்னும் 12 பால் 58 காணும். ஃபர்ஸ்ட் ஒன் குட் பால் பீட்டன். பால் நம்பர் 2. குட் ஷாட், கிரேட் கனெக்ஷன், கோஸ் ஃபார் மேக்ஸிமம். ஜீவா கிளியர் பண்ற அனதர் மேக்ஸிமம். சூப்பரான ஷாட் மேக்கிங். 3வது மேக்ஸிமம் நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல. லாஸ்ட் பால் ஒயிட் போட்டு வந்துரு. அகைன் ரீபால். குட் ஷாட், மட்டைக்கு அடிச்சிரு. கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கையிலேயே போயிருக்கு. எஸ், இங்கே சஞ்சீவ் ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன், நல்லா ஆடி இருந்தார். ஒரு 3 கிளியர் பண்ணியிருந்தாரு. அவரோட இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. இங்கே பேட்டை மட்டுமே விட்டார், ஆனால் அதில் வந்து பவராக ஷாட் கிளியர் பண்ணல அவர். அதனால் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. விக்கெட் நம்பர் 7 டவுன். ஆஃப்டர் விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன். அவர் ஃபேஸ் பண்ணுற ஃபர்ஸ்ட் பாலே இன்னொரு கேட்சுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. கோகுல் காட் அண்ட் பவுல்ட். இங்கே பேக் டு பேக் விக்கெட்ஸ். தொடர்ந்து 2 பாலில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. இங்கே கோகுல் ஹேட்ரிக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃப்டர் 8th விக்கெட் லாஸ் நியூ பேட்ஸ்மேன் கோபால் ஹேட்ரிக்கான வாய்ப்பு வரா. ஹேட்ரிக் டெலிவரி கேட்ச், ஹேட்ரிக். இங்கே சூப்பரான பால். இங்கே கன்செக்யூட்டிவாக 3 விக்கெட் எடுத்திருக்காரு இங்கே கோகுல். இந்த 3rd and 4th பேட்டில் ஹேட்ரிக் விக்கெட் டேக்கராக இருக்காரு. இந்த மேட்ச்க்கான லாஸ்ட் விக்கெட் சுரேஷ் வந்திருக்காரு. 4வது விக்கெட்டாக இருக்குமா? குட் பால், சூப்பரான பால். ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருந்துச்சு, நல்லா பவுன்ஸாகவும் போட்டிருக்காரு. இந்த ஓவரை ஒரு சூப்பரான ஓவராக முடிக்கிறாரு 3 விக்கெட்டோட. அட் த எண்ட் ஆஃப் த 9th ஓவர் குவாண்டம் அரசூர் 74 for 9. இந்த மேட்ச்க்கான லாஸ்ட் ஓவர் பொறுக்காக லோகு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லோகேஷ் அவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸ் பால் இங்கே மிஸ் பண்ணியிருக்காரு. டாட். கடைசி 5 பாலில் 51 ரன்னுக்காக ஆடணும். நல்லா டேனி வந்துச்சுங்க இந்த பால். டூ ரன்ஸ் ஓடி எடுத்திருக்காங்க. 2 ரன்ஸ். பால் நம்பர் 3. லாயர் ஃபுல் டாஸ் கேப்பில் ஆடி இருக்காரு. ஒரு கேப்பை ஃபைன் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு பவுண்ட்ரி, ஒரு கன்சோலிங் ஷாட்டாக மட்டுமே இருக்கும் இந்த டைமில். லாஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச். இந்த பாலும் கேப்பில், ஆனால் ஃபீல்டர் போயிடுவார்னு நினைக்கிறேன். பவுண்ட்ரி போகுமா? வந்திருக்காரு. லாஸ்ட் மினிட்ல வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் செகண்டில். இங்கே ஒரு 2 ரன்ஸ் மட்டும். இந்த மேட்ச்சில் வந்து 43 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்சை லாஸ் பண்ணியிருக்காங்க குவாண்டம் அரசூர். 3rd and 4th பேட்டில் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா KPR IET. ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே சூப்பரான ஒரு டார்கெட் செட் பண்ணி இந்த செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஒரு 40 ரன் அவங்கள வந்து கம்மியாக ஆட வச்சு வின் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 டீமுக்கும் அவங்களோட அப்கமிங் மேட்சஸ்க்கும் அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ்க்கும் நம்ம பவர் கிரிக்கெட் 360 சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள்.